வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் குடும்பத்திற்கு நல்லது, எப்படி இருந்தால் செல்வம் சேரும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பெண்கள் தினமும் வீட்டில் கோலமிட வேண்டும். கோலமிடும் பொழுது தெற்கு பார்த்து நின்று கொண்டு கோலமிடக்கூடாது. திருமணமான பெண்கள் ஒரே ஒரு விரலில் மட்டுமே மெட்டி அணிய வேண்டும். ஒரே காலில் 2-3 மெட்டிகள் கண்டிப்பாக அணியக்கூடாது. அப்படி அணிவித்தால் ஆரோக்கியம் கெடும், கணவனின் வளர்ச்சியும் உடல் உபாதைகளும் வருமானம் பாதிப்பும் அடையும். கர்ப்பிணி பெண்கள் உக்கிர தேவதை இருக்கும் கோயிலுக்கு செல்லக்கூடாது. பெண்கள் கிழக்கு திசை நோக்கி குங்குமம் இட வேண்டும். புருவ மத்தியில் உச்சத்தில் இட்டுக்கொள்ளுவது திருமணமானவர்களுக்கு நல்லது. திருமணம் ஆகாதவர்கள் உச்சத்தில் இடக்கூடாது. அமாவாசை, தபசம் ஆகிய நாட்களில் வாசலில் கோலமிடக்கூடாது. கோயிலில் தரக்கூடிய தீர்த்தத்தை தலையில் இடக்கூடாது. துளசியையும் தலையில் வைத்துக் கொள்ளக் கூடாது. பெண்கள் எப்பொழுதும் முந்தானையை தொங்கவிடக்கூடாது. திருமணமான பெண்கள் எப்பொழுதும் தலையில் பூ வைத்துக் கொள்ளுவது நல்லது. விளக்கு வைத்த பின் வெளியே செல்லுவதை தவிர்ப்பதும் நல்லது. இன்று நாம் இந்த பதிவில் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் நன்மைகள் நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.